ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எமௌண்ட்டு கேமுக்குள்ளே வரப்போகுது. ஐசிசி வேர்ல்டு கப்போட எமௌண்ட்டு வரப்போகிற ஒரு ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. வரப்போகிற நெக்ஸ்ட்டு நியூ பண்டல் கேமுக்குள்ளே வரப்போகிற ஃப்ரீ ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ரீடீம் கோடு ஃப்ரீ ஃபயரோட நெக்ஸ்ட் ரீடீம் கோடு, அதில் ஃப்ரீ எமௌண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது. எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃப்ரீ ஃபயர் இந்தியா நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் டைம் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த மாதிரி ஒரு சில பிக்கெஸ்ட் ஈவெண்ட்டோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வரப்போகிற லக்கி ரயில் ஒரு ஸ்பெஷல் குளோபல் நம்மளுக்கு வருது. அதை நம்மளுக்கு வரப்போகிற லக்கி ரயிலில் லான்ச் பண்ணுறாங்க. 4 குளோபல் நம்மளுக்கு வருது. இதில் வந்து கிராண்ட் குளோபல் ஒன்று, மற்றபடி எல்லாமே நார்மல் ப்ரைஸ்லேயே கிடச்சிரும். அதர் ப்ரைஸில் 3 குளோபல் வந்திருக்கு. கிராண்ட் ப்ரைஸில் ஒரு குளோபல் வந்திருக்கு. வரப்போகிற அடுத்த லக்கி ரயில் நம்ம கேமுக்குள்ளே ஒரு சூப்பரான ஸ்பெஷல் லக்கி ரயில் லான்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் இந்தியா நம்மளுக்கு வரப்போகுது. ஃப்ரீ ஃபயர் இந்தியா நம்மளுக்கு கொண்டு வர போகிறாங்க. இனிமேல் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை டவுன்லோடு பண்ணிக்கிடலாம். இப்போ அதோட டெமோ வீடியோவும் ஒரு சில லீக் வீடியோவும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஃப்ரீ ஃபயரோட அஃபீஷியல் பேஜில் கிடச்ச வீடியோ தான். இந்த எமௌண்ட்டு தான் நம்மளுக்கு கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. இந்த எமௌண்ட் பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மா டான்ஸ் பண்ணி இந்த மாதிரி வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போ ஃப்ரீ ஃபயர் அஃபீஷியல் பேஜில் இந்த ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இந்த எமௌண்ட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நம்மளுக்கு இந்திய கிரிக்கெட் வீரரோட ஜெர்சி எல்லாமே வருது. அந்த ஒரு ஈவெண்ட்டுக்காகவும் நம்மளுக்கு வரப்போகிற அப்கமிங் லக்கி ரயிலில் வரலாம், இல்லைனா ஈவெண்ட்டில் கொண்டு வரலாம், ரீடீம் கோடில் கொடுக்கலாம். ஆனால் எமௌண்ட் வருது கேமுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் எமௌண்ட்டு. ரோஹித் சர்மா இந்த எமௌண்ட் மாதிரி ஒரு ஃபன்னாக இந்த ஒரு கப்பை வாங்கியிருப்பார். அதே மாதிரி ஒரு ஜாலியாக இந்த எமௌண்ட்டை கேமுக்குள்ளே கொண்டு வராங்க. வருது ஒரு பண்டலோட லான்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வரப்போகிற ஃபெடன்வில் வரப்போகிற ஸ்பெஷல் ஃபெடன்வில் இதில் வந்து பண்டல் எமௌண்ட்டு ரெண்டுமே இதில் வந்திருக்கு. ஜூலை 26 கேமுக்குள்ளே ஃபெடன்வில்ல நீங்கள் எடுத்துக்கிடலாம். வரப்போகிற அடுத்த அப்கமிங் ஈவெண்ட்டில் முக்கியமாக நம்மளுக்கு ஃப்ரீ ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வரப்போகிற ஈவோ வேலிட்டி, அடுத்த வரப்போகிற ஈவோ கன். நெக்ஸ்ட் ஈவோ கன் என்னென்ன நம்மளுக்கு கேமுக்குள்ளே வரப்போகுது. வரப்போகிற அடுத்தடுத்த ஸ்கின்னில் AWM ஸ்கின் வரப்போகுது. AWM அடுத்த நெக்ஸ்ட் ஈவோ கன் லான்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்பெஷல் ஸ்கின்னு ஆல்ரெடி ஸ்கேரோட 2.0 அது இருக்குது. ஸ்கேர் லான்ச் ஆக போகுது. ஈவோ AWM ஸ்கின் லான்ச் பண்ணுறாங்க. ஸ்கேரோட சூப்பரான மேக்ஸ் லெவல் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா 8 லெவலில் ஃபைனல் ஷாட்டு. அந்த எமௌண்ட் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வரப்போகிற ஸ்கேரோட 2.0 மேக்ஸ் லெவல் பண்ணிட்டீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். டேமேஜ் டபுள் ப்ளஸ், ரேட் ஆஃப் சிங்கிள் ப்ளஸ், ரீலோடு மைனஸு. நீங்கள் ஒரு 6 லெவல் வந்துட்டிங்கன்னா ஃபயரிங் எஃபெக்ட்டு, எலிமினேஷனல் எஃபெக்ட்டு இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே இதில் ஆட் ஆயிரும். மேக்ஸ் லெவல் 7th லெவல் நீங்கள் அதை கொண்டு வந்துட்டதுக்கப்புறம் அதோட எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பங்கமாக கொடுத்துருப்பாங்க. ஒரு வெறித்தனமான ஒரு எமௌண்ட்டு. அதே மாதிரி ஃபைனல் ஷாட் எமௌண்ட்டு. ஃபைனல் ஷாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் இந்த எமௌண்ட் இருக்குது. சாமுராய் ஃபேஸோட ஒரு ஃபைனல் ஷாட் எமௌண்ட்டு. ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபைனல் ஷாட் எமௌண்ட்லாம் ட்ரையல் பண்ணுற மாதிரி ட்ரையல் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த ஒரு ஈவோ கன் ரிலீஸ் ஆகும்போது கன்ஃபார்மாக நம்மளுக்கு ட்ரையல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃபைனல் ஷாட் எமௌண்ட்டை எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வரும். அந்த டைமில் நீங்கள் ஈவெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணால் கூட ஈவெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸ்பெஷல் ஃபயரிங் சவுண்டு இதில் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி. அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஈவோ கன் ஸ்கேர் 2.0 இது நம்மளுக்கு வரும். அதே மாதிரி A94 இருக்குது. நெக்ஸ்ட்டு AWM ஈவோ கன் இப்போ வந்திருக்கு. இதோட ஸ்பெஷல், இதோட கேம் பிளே, இந்த ஸ்கின்னு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஈவோ கன்னா AWM ஸ்கின்னோட பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதோட கேம் பிளே இதோட பார்க்கும்போதே AWM ஸ்கின் அப்படியே ரெக்க மாதிரி கொடுத்துருக்கான், பார்க்குறதுக்கு பங்கமாக இருக்குது. இதோட ரீலோடு ஸ்பீடு இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் பங்கமாக இருக்குது. வரப்போகிற நெக்ஸ்ட் AWM ஈவோ கன்னாக இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு. ஒரு ஸ்பெஷல் ஈவோ கன் AWM இது நம்மளுக்கு கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட்டு அப்கமிங் ஈவெண்ட்டில் கேமுக்குள்ளே வரப்போகிற அப்கமிங் ஈவெண்ட்டும் ஃப்ரீ ஃபயர் இந்தியா எப்போ லான்ச் பண்ணுவாங்க, ஃப்ரீ ஃபயர் இந்தியா பற்றி என்ன ஒரு ஈவெண்ட் கிடச்சிருக்கு. வரப்போகிற அடுத்த நெக்ஸ்ட் ஈவெண்ட்டு நருட்டோ ஈவெண்ட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பெஷலாக அனிமி சீரீஸோட ஓல்டு ஈவெண்ட்டை ரீலான்ச் பண்ணுறாங்க. இதில் பண்டல் எல்லாம் வந்திருக்கு. கோல்ட் ராயல் ஈவெண்ட்டில் வரப்போகுது. என்னென்ன நம்ம கேமுக்குள்ளே வரும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே வந்திருக்கு. குளோபல் பேக் பண்டல் பேனு, ஜீப் ஸ்கின் அவதார் பேனர், பேக் இதெல்லாம் ஒரே கோல்ட் ராயலில் ஈவெண்ட்டில் வரப்போகுது. அடுத்து வரப்போகிற நெக்ஸ்ட்டு கோல்ட் ராயல்
ஒரு அனிமி சீரீஸோட அனிமி ஓல்டு ரேர் பண்டல் எல்லாமே ஒரே லக்கி ரயில லான்ச் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வரப்போகிற அடுத்த ஈவெண்ட்டில் கேமுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் நருட்டா ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ளே ஒரு ஸ்பெஷலாக லான்ச் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகிற லக்கி ரயிலில் குளோபல் லக்கி ரயில் கேமுக்குள்ளே வருது. அதோட ஸ்பெஷலாக சாம்ராய் பண்டல் நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. சாம்ராய் பண்டல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாம்ராய் பண்டல் வரப்போகுது. இதோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேமுக்குள்ளே பார்த்துருப்போம் சாம்ராய் குளோவால் லக்கி ரயிலை விட்டுருக்காங்க. இந்த ஒரு சாம்ராய் குளோவால் வந்து வரப்போகிற லக்கி ரயிலில் வரப்போகுது. அதனால் கன்ஃபார்மாக சாம்ராய் பண்டல் வரும் அப்படின்னு ஒரு லீக்கர் மூலியமாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அஃபீஸியாகவும் ஒரு சில லீக் கிடச்சிருக்கு. வரப்போகிற சாம்ராய் பண்டல் கண்டிப்பாக லக்கி ரயில் நம்மளுக்கு வரலாம். சாம்ராய் பண்டல் ரீலான்ச் ஆக போகுது. மறுபடியும் கேமுக்குள்ளே வரப்போகுது. ஈவெண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க. ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக இருக்கலாம், லக்கி ரயிலை கொண்டு வரலாம், இல்லைனா லக்கி வில் ஈவெண்ட் டிஸ்கவுண்ட்டோட நம்மளுக்கு சாம்ராய் பண்டல் கிடைக்கிற மாதிரி வரலாம். ஒரு ஸ்பெஷல் சாம்ராய் ஈவெண்ட் இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் அந்த ஈவெண்ட் தான். அதனால் இப்போதைக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற குளோபல் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் சாம்ராய் பண்டல் கண்டிப்பாக லான்ச் பண்ண போகிறாங்க. பிங்க் டைமண்ட் ஈவெண்ட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு பிங்க் டைமண்டு. இது வந்து ஒரு வரப்போகிற அப்டேட்டுக்கு அப்புறம் வரப்போகிற பேஜ் அப்டேட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு பிங்க் டைமண்டு கேமுக்குள்ளே வரப்போகுது. பிங்க் டைமண்டு நம்ம வந்து ப்ளே பண்ணி எடுத்து அதிலேருந்து ஸ்டோரில் அதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்களோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். பிங்க் டைமண்டு ப்ளே பண்ணி எடுக்கிறதா. ஸ்டோரில் நிறைய பண்டல் கொடுத்துருப்பாங்க, எமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பிங்க் டைமண்ட் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு பிங்க் டைமண்டோட ஈவெண்ட்டு ஒரு நல்ல பெரிய ஈவெண்ட்டாக இருக்கும். அதில் நிறைய எமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, பண்டல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்கை போர்டு கலெக்ஷன் நிறையா இருக்கும். பிங்க் டைமண்டோட அடுத்த ஃப்ரீ ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஃப்ரீ ஃபயர் இந்தியா நம்ம வந்து ஆல்ரெடி போன செப்டம்பரில் பார்த்துருப்போம். ஃப்ரீ ஃபயர் இந்தியா லான்ச் பண்ண போகிறோம் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு அப்படி இப்படின்னு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் சொல்லலாம். ஏன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியா மறுபடியும் ப்ளே ஸ்டோரில் கம்மிங் சூன் கண்டிப்பாக நம்ம ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை டவுன்லோட் பண்ண போகிறோம். நிறைய பேர் பிசியில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை டவுன்லோடு பண்ணி ட்ரையலுக்கு இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரையல் மூலியமாக நிறைய வந்து என்னென்ன பக் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு இனிமேல் ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் டேட்டும் லான்ச் பண்ணுற டைமும் நம்ம கேமுக்குள்ளே சொல்லிடுவாங்க. அது ஃப்ரீ ஃபயரோட அஃபீஷியல் பேஜ்லேயே வந்துடும். அதனால் ஃப்ரீ ஃபயர் இந்தியா கன்ஃபார்மாக கொண்டு வர போகிறாங்க. இதோட பேனர்லேருந்து அதோட வரப்போகிற அடுத்த தலை கொலாபரேஷன்லேருந்து மிகப்பெரிய அப்கமிங் ஈவெண்ட் இருக்குது. ஃப்ரீ ஃபயர் இந்தியா லான்ச் பண்ண போகிறாங்க. ஓல்டு ஃப்ரீ ஃபயர் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் மறுபடியும் ஃப்ரீ ஃபயர் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வரலாம். அந்த மாதிரி இருக்குது. ஃப்ரீ ஃபயர் ஈட் ஸ்போர்ட்ஸையும் நிறைய பேர் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்துடும். அதோட லான்ச் டைம்லேருந்து நம்ம டேட்டு முதற்கொண்டு கண்டிப்பாக அஃபீஷியல் பேஜில் கொடுத்துருவாங்க. அட்வான்ஸாக நான் வந்து சேனலில் போட்டிருந்தேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் AK ஃபயர் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பாய் பாய்.